21 வருஷம் டிராவல் பண்ணீங்களா இல்லையா? அப்ப அவங்க கூட ரவுடிசம் இருக்குன்னு தெரியுமா இல்லையா? அப்ப ஏன் நீங்க வந்து சொல்லல அத? அததானமா இப்ப நான் சொல்றேன். என்ன சொல்றீங்க? ஒரு நிமிஷம். இப்ப உங்ககிட்ட இருக்கிற ஒரு திருநங்கை அவங்க கிட்ட போனதுனாலதான் இவ்வளவு ஆதங்கப்படுறீங்க நீங்க. ஏமா என்கிட்ட இருக்கிற திருநங்கை போனதுக்காக ஆதங்கப்படுற அவன் உலக அழகியா? அப்புறம் ஐயோ எப்படி பிரச்சனை வந்துச்சுன்னு கேட்கல. ஒரு நிமிஷம் கேளுங்க. அப்புறம் எப்படி பிரச்சனை வந்து போன திருநங்கை இவங்க கேக்குற மாதிரி இந்த பிரச்சனையோட ஆரம்ப புள்ளி எது, எங்க இருந்து துவங்கப்பட்டது இந்த பிரச்சனை? அதாவது இதுல இருங்க, இந்த பிரச்சனையில எப்படி நான் இன்வால்வ் ஆகுறேன்னா, ஒரு நாளைக்கு ஒரு போன் வருது எனக்கு. எம்மா நாங்க சென்னையில இருந்து பேசுறோம், என்னுடைய பேரு அனு, இந்த மாதிரி மந்திரான்னு ஒரு அம்மா மவுண்ட்ல இருக்காங்க, அவங்க எல்லா திருநங்கையில சேர்ந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு சொன்னோன்னா, கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னோம் அவங்ககிட்ட. அம்மா இப்படி பிரச்சனை இந்த மாதிரி இருக்கு, நாங்க இந்த மாதிரி காஞ்சிபுரம் பக்கத்துல வந்து ஒரு கோயில்ல மறைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பேசிட்டு இருக்கிற அரை மணி நேரத்துல என்ன பண்றாங்கன்னா, திரும்ப கால் பண்ணி, ஏமா எங்களை பிடிக்கிறதுக்கு போலீஸ் வந்துருச்சு, நாங்க வந்து எங்களோட செல் நெட்வொர்க்கை பார்த்து போலீஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, என்னத்துக்கு போலீஸ் வந்துச்சுன்னா, அது எங்க வீட்டுல இருந்த ஒரு திருநங்கை இன்னொரு வீட்டுக்கு போயிருக்காங்க. அதாவது இவங்களோட வரமுறை என்னன்னா, யாரு பெத்த பிள்ளைன்னு தெரியாது, ஒரு திருநங்கை ஒரு வீட்டுல இருக்கும். அந்த திருநங்கை இந்த வீட்டுல இருக்க பிடிக்கல, இன்னொரு வீட்டுக்கு போகணும்னா அங்க உடனே 1 லட்சம் ரூபாய் இவங்களுக்கு பணம் கட்டிட்டு தான் போகணும். இந்த வரமுறை இருக்கு. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த திருநங்கை அப்பாவியா இருந்தாலும் அவ என் வீட்டுல இருந்து திருடிட்டு போயிட்டா, என் வீட்டுல இருந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான்னு உடனே அவங்க அப்பா அம்மா பேரண்ட் எங்க இருப்பாங்களோ அவங்க கிட்ட போய் இவங்க பிரச்சனை பண்றது. இது வந்து ஒரு வரைமுறையாவே நடந்து கொண்டிருக்கிற ஒரு வரைமுறை. வந்து சென்னையில மட்டும் தானா இல்ல ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல இது நடக்கிற ஒரு விஷயம் தான். அப்ப அப்படி இருக்கும்போது இவங்க அதனால என்ன பண்ணி இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஆதங்கத்தை வாட்ஸ்அப்ல பேசி இருக்கிறாங்க. இவங்க பேசினது என்னவா இருக்கட்டும், அந்த ஆடியோ நான் கேட்கல, ஒரு சில கெட்ட வார்த்தைகளை போட்டு பேசி இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களா இருந்தாங்களா இல்ல எப்படி பேசினாங்கன்னு தெரியல, அப்படி ஒரு சில ஆடியோக்கள் இருந்தது. அந்த ஆடியோக்களுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பெரியவங்க சின்னவங்க, அப்ப இவங்களும் அதே அந்த வழியில தான் இருக்காங்க. அப்ப அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவ எப்படி பெரியவங்களை பேசலான்னு சொல்லி இவங்க 10 பேசியிருந்தா அவங்க 100 பேசி இருக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து ஒரு முடிவுக்கு வராத உடனே என்ன பண்ணிடுறாங்க, இவங்க ஒரு சில பயம், ஏன்னா நம்ம கிட்ட மேன் பவர் கம்மி, அவங்க கிட்ட மேன் பவர் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு விலகி நின்றுட்டு எனக்கு போன் பண்ணியிருக்காங்க. பண்ணின உடனே அங்க என்ன பண்றாங்க, ஆலத்தூர்ல இருந்து எஸ்ஐ சார் ஜெயக்குமார்னு சார், இவங்கள இன்னொரு 2 போலீஸோட 4 பேர் போயிருக்கிறாங்க. இவங்களாம் பிடிச்சி கூட்டிட்டு வந்து இந்த பிரச்சனையை முடிக்கணும். அதாவது எதிர்பார்த்தி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு 50-100 பேரோட சேர்ந்து பயங்கரமா அராஜகம் பண்ணி கைதட்டி இருக்காங்க போல இருக்கு. அவங்க கொண்டு வந்து இந்த மாதிரி இது பண்ணோன்னா, இவங்க பேர்ல எஃப்ஐஆர் போட்டிருக்குன்னு சொன்னோன்னா, எங்களை போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கொஞ்சம் இன்ஸ்பெக்டர்ல போயிட்டு வாங்க. நாங்க வந்துட்டு இவங்களோட ஆடியோ ஒரு சிலர் கேட்கும் போது அவங்க சைட்ல 1-2 பேர் பேசி இருக்கிறது கொஞ்சம் அத்துமீறிய வார்த்தைகள், அதாவது என்னன்னா தாக்குறதுக்கான பிசிக்கல் வயலன்ஸ் பண்ற மாதிரி உள்ள வீடியோக்கள். அப்ப அதை வச்சு அவங்கள கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும்னு சொல்லி இவங்க அவங்க சைட்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இவங்களை பெயில எடுத்து வெளியே வந்துட்டாங்க. வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு குறிக்கோள். இப்ப இவங்க மாசம் பெரியமேடு அன்பு என்கிறவங்களுக்கு இது பணம் கொடுத்துட்டு இருந்திருக்கிறாங்க. மாசம் 30,000, 10,000, 20,000. இந்த மாதிரி என்னால இனி கொடுக்க முடியாது, என்கிட்ட திருநங்கைகள் இல்ல, நான் தனியா தான் பொழைக்கிறேன். அதனால என்ன சார்ந்தவங்களுக்கோ எனக்கோ இனிமே உங்க தலைவிகள் வேண்டாம், உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் வேண்டாம், நாங்க இண்டிபெண்டன்ஸா பொழைக்கணுங்கிறது தான் இவங்களோட கான்செப்ட். நானே என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க 21 தலைவிகளும் 21 துணை தலைவிகளும் உங்க கீழே இருக்கிற பாதிக்கப்பட்ட திருநங்கைகள் யாரா இருந்தாலும் அவங்க வெளியே வந்து எங்க கிட்ட உதவி கேட்கும் போது நாங்க அவங்களுக்கு உதவி பண்ண தயாரா இருக்கிறோம். மந்திரா அவங்களுக்கு தலைவி வேண்டாம், ஜமாத் வேண்டாம்னு வெளியே வந்து அவங்கள சார்ந்த திருநங்கைகள், அவங்க மட்டும் இல்ல, அவங்களும் அவங்கள சார்ந்த திருநங்கைகளும் தலைவி வேண்டாம், நாங்க பாலியல் தொழில் பண்ணாலும் கடைக்கு போனாலும் எங்களுடைய பிரச்சனைகளை நாங்களே பேஸ் பண்ணிக்கிறோம், நாங்க இண்டிபெண்டன்ஸா வாழணும்னு சொல்லி தான் அவங்க கோரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த கோரிக்கையை மீறி நீங்க இந்த 21 தலைவிகளும் 21 துணை தலைவிகளும் அவங்களுக்கு டார்ச்சர் கொடுக்கறதாவோ அவங்கள உயிர் பயம் காட்டுறதா இருந்தாலோ இல்ல அவங்கள சார்ந்த திருநங்கைகளுக்கு நீங்க வந்து ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் கொடுக்கறதா இருந்தா இதை வந்து வேற பெரிய லெவல்ல கொண்டு போவதற்கு திருநங்கைகள் தலைவிகளால பாதிக்கப்பட்ட நிறைய பேர் ஒருங்கிணைஞ்சு இதை பண்ணுவாங்கங்கிறத உங்ககிட்ட அன்பா நான் கூறிக்கொள்றேன். அது மட்டும் இல்லாம இனி இந்த இது சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை பற்றி போறதோ வர்றதோ வேண்டாம்.
நீங்க மந்த்ராவுக்கு எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி மந்த்ரா உங்க சைடுல இருக்கிறவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அங்கேயே இந்த பிரச்சனையை முடிச்சிட்டு உங்களை பிடிச்ச உங்க திருநங்கைகள் உங்களை தலைவியா ஏற்றுக்கொண்டாங்கன்னா அவங்க உங்களுக்கு பணமாலை போடட்டும், புகழ் மாலை போடட்டும், தங்க மாலை போட்டாலும் மந்த்ரா அதை கேட்க போறது கிடையாது. அதே மாதிரி இந்த மந்த்ரா வீட்டு சைடுல இருக்கிற திருநங்கைகள் நாளைக்கு ரோட்டோரம் நிற்கும் போது உங்க வீட்டு சைடுல இருக்கிற திருநங்கைகள் போய் சண்டை போட்டு அதை அடிச்சு அது பிரச்சனையாகி அது இவங்க பேரண்ட்ஸை பாதிக்கப்பட்டு அவங்க பேரண்ட்ஸை பாதிக்கப்பட்டு வரும்போது இந்த மொத்தத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு பபிதா ரோஸ் வருவேன். மந்த்ராமா, நம்ம இவ்வளவு நேரம் பேசி இருக்கிறோம். இப்போ உங்களுடைய அந்த முடிவுரையை நீங்க சொல்லுங்க. அதாவது என்னன்னா, இப்போ நான் வந்து இந்த கும்பல் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கேன். இப்போ எனக்கும் சில ரவுடிகள் மூலியமா வந்து குலமிரட்டல், திருநங்கைகள் மூலியமாவும் குலமிரட்டல் இதெல்லாம் வருது. என்னை சார்ந்த ஒரு 10-15 திருநங்கைகள் இருக்காங்க. எனக்கோ என்னை சார்ந்தவர்களுக்கோ எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் இந்த 21 நாயக்கும், இந்த 21 நாயக்கு கூட சேர்ந்த 21 கல்நாயக்கம் தான் காரணம். அதனால எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம காவல்துறை மூலியமா எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும். கண்டிப்பா இது வேண்டும். அதே போல எங்கள வந்துட்டு நிறைய பேர் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, அங்க எங்க போறாங்க வராங்க. இந்த 21 + 21 42 பேரால எங்களுக்கு எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ இல்லாம எங்களை வாழறதுக்கு இவங்களால எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. நாங்க சுயமா இதுக்கும் காவல்துறை மூலியமா எங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேணும். இத நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். அந்த 3 நபர் முன்னா, பானு, அன்பு, இவங்க 3 பேரை மட்டும் காவல்துறையில வர வச்சு என்னைய வர வச்சு 2 தரப்பு நியாயத்தை கேட்டு காவல்துறை மூலியமா இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும்ன்றத நான் கேட்டுக்கிறேம்மா. இதுதான் என்னுடைய இது. அவ்வளவுதான். நான் வந்து எனக்கு இதுல ஒரு ரிலீஃப் வேணும். நான் இந்த கதையை நான் வளர்த்துக்கிட்டே போகணும், அதெல்லாம் என்னோட ஆசை கிடையாது. இது கைமீறி போயிடுச்சு. இது ஆக்குனது அவங்க தான். அவங்க தான் இதை இவ்வளவு பெருசாக்கிட்டாங்க. அவங்க ஒண்ணுமே இல்ல. என் வீட்டாண்ட வந்து அமக்கலம் பண்ணாம ஸ்டேஷன் ஏறாம ஸ்ட்ரெயிட்டா ஜமாத்துக்கு வர வச்சு உட்கார வச்சு இன்னும் ஏன் நேற்று இப்படிலாம் பேசணும் ஒரு வார்த்தை கேட்டு முடிஞ்சு போச்சு. கண்டிப்பா தப்பு யார் பண்ணிருக்காங்க? அவங்க. கண்டிப்பா ஒரு ஜமாத் இருக்கு, ஜமாத்துல சிஸ்டம் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு தவறுனாக்கா ஜமாத்துல தான் பேசணும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக கூடாதுன்னு சொன்னவங்களே இவங்க தான். அப்படியே கொண்டவங்க நீங்க எதுக்காக ஸ்டேஷனுக்கு இவ்வளவு ஜனத்தை அழைச்சிட்டு வந்தீங்க? இதுதான் என்னோட இது. அங்க வந்து நீங்க 1000 பண்ணிட்டீங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு. நான் அப்ப கூட இது எல்லாத்தையும் வந்து நம்ம பெருசா ஆக்க வேண்டாம். அந்த முன்னாமான்றவங்க முக்கியமானவங்க, அவங்கள பார்த்து நம்ம பேசி நம்ம சைடு தரப்பு இருக்கிற நியாயத்தை எல்லாம் சொல்லி இதுக்கு ஒரு முடிவு எடுக்கலான்னு இருக்க. அந்த போல ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து அந்த முன்னாமாவை என்னை மீட் பண்ண விட மாட்டாங்க. அந்த முன்னாமாவை காவல்துறைக்கு அழைச்சிட்டு வர மாட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப நான் யாருக்கள பேசிட்டோம்? எங்க எனக்கு முடிவு கிடைக்கும்? எங்க போட்டோம்? எனக்கு வேற வழி தெரியல. எதுக்கு இதை எப்படி வந்து நான் இதை கொண்டு போனோன்றதே எனக்கு புரியல. அதனாலதான் பிரஸ் மீட் மீடியால வந்து உட்கார்றேன். இது அட்லீஸ்ட் அந்த முன்னாமாவே பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு கூட இவன் நம்ம கிட்ட ஏதோ சொல்ல முயற்சி பண்றா, நம்ம கூட இருக்க சக ஆட்கள் வந்து அதை விட மாட்டாங்க, நம்ம டைரக்டா மீட் பண்ணுவோமே, வரட்டும். இப்ப யாரு தலைவி வேண்டான்னு உங்க கூட வந்திருக்காங்களா? அவங்கள கூப்பிடுங்கம்மா. இங்க வாங்கம்மா, வாங்க. தலைவிகள் வேண்டான்னு யார் வந்திருக்கீங்க? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் மோனிஸ்ரீ. இப்போ ரீசெண்டாக வந்து என்னோட மவுண்ட் மந்த்ரா அம்மா அவங்களுக்கும் நாயக் அவங்களுக்கும் வந்து சில இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. ஸோ இதில் என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, நான் வந்து அம்மா கூட ரொம்ப வருஷமாக இருந்துகிட்ருக்கேன். ஸோ எனக்கும் சரி எங்கள் அம்மாவுக்கும் சரி, எஸ்பெஷலி எனக்கு தலைவிகள் யாருமே வேண்டாம். ஸோ நான் எங்கள் அம்மா மட்டும் போதும். ரெண்டாவது வந்து நாங்கள் அவங்கவுங்க எங்கள் கூட இருக்கிற திருநங்கைகள் எப்படி அவங்கவுங்க சுய உழைப்பில் வாழ்கிறவங்களோ வாழ்ந்துட்டு போகிறாங்க. ஸோ யாராலையும் தலைவிகளால் எந்தவித இஷ்யூஸ் எந்தவித பிரச்சனை எங்களுக்கு எதுவும் வரவும் கூடாது. ஸோ நாங்கள் எங்கள் அம்மா கூடயே நாங்கள் இருந்துக்கிறோம். வணக்கம், என் பேர் வினிகா. இப்போது தலைவிகளால் ஒரு சில பிரச்சனைகளால் எங்களுக்கு தலைவிகள் பிடிக்கல, எங்களுக்கு தலைவிகள் வேண்டாம். இந்த தலைவிகள் இருந்து எந்த ஒரு யூஸும் கிடையாது. அப்போ எதுக்கு தலைவிகள்? எங்களுக்கு தலைவிகள் வேண்டாம். நாங்களாவே இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு திருநங்கை அம்மா இருந்தால் மட்டும் போதும். எங்களுக்கு திருநங்கை அம்மா இருக்கிறாங்க, அவங்க மட்டுமே போதும். தலைவிகள் எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு தலைவிகள் வேண்டாம். எங்களுக்கு தலைவிகளால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது.
எங்களை வந்து பால் ஊற்று அது ஊற்று இது ஊற்றுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தால் தலைவிகள் முன் வர மாட்டுறாங்க. போனால் கூட உன்னை ஒதுக்கி வச்சுருக்கேன், அது பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. அதனால் எங்களுக்கு தலைவிகள் வேண்டாம், தலைவிகள் வேண்டாம், தலைவிகள் வேண்டாம். வணக்கம், என் பேர் திவ்யஸ்ரீ பேசுகிறேன். இந்த பெரியவங்களால எங்களுக்கு பிரச்சனை, அதனால எங்களுக்கு தலைவிகள் வேண்டாம். நான் எங்கள் மாமி கூடயே இருந்துக்கிறோம், எந்த பிரச்சனையும் நாங்களே பார்த்துக்குறோம். அதனால் நாங்கள் எங்கள் தலைவி எங்களுக்கு வேண்டாம், தலைவிகள் எங்களுக்கு வேண்டாம். இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தை பத்தி ரொம்ப சுவாரஸ்யமா சொன்னீங்க. சென்னையில நடந்துட்டு இருக்கக்கூடிய திருநங்கைகளுடைய மோதல்களை பற்றி ரொம்ப விளக்கமா சொன்னீங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரி கண்டிப்பா ஒரு சுமூகமான ஒரு சூழல் தான் அமையணும்ன்றதை அந்த கோல்டன் சாண்ட் வாயிலா தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம திருநங்கைன்ற மூன்றாம் பாலினம் நம்மளுடைய தமிழக அரசும் அவங்களுக்கு பல விஷயத்துல வந்து அங்கீகாரம் அளித்து வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்களும் சமூகத்துல ஒரு உயர்ந்த நிலைக்கு அடையணும்ன்றதான் எங்களுடைய கோல்டன் சாண்ட் வாயிலா அவங்க எல்லாரையும் வாழ்த்துறோம். இந்த பிரச்சனைக்கான ஒரு முடிவும் தீர்வும் கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைச்சி எல்லாருமே சமூகத்துல ஒற்றுமையா ஜனநாயக நாடு இது, அது மட்டும் இல்லாம சமத்துவ நாடு, எல்லாருமே அவங்கவுங்க தனிப்பட்ட உரிமையில சந்தோஷமா வாழணும்ன்றத இந்த வீடியோ வாயிலா தெரிவிச்சுக்கிறோம். நன்றிமா. நன்றி.